ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்று நடந்தது. நான் எழுதுறது கூட என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ரைட்டிங் கூட அப்படி போயிடும். ஆக்சுவலி டான்ஸ்க்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கேட்குற இடத்துலலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் சும்மா என்னை சுற்றி இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு கட்டத்தில் நான் வீட்டுக்குள்ளே மட்டும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்டரா பார்த்தா உங்களை அந்நியமா பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அந்நியமா, ஆமா, அது ஏதோ அவங்க ஒரு வேற ஒரு இதுல வச்சு பாக்குறாங்க. எதிர்த்து பேச மாட்டேன், அழுதுவேன். எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறத வந்து நான் வேற மூலியமா தான் வெளிப்படுத்துவேன். இப்போ என்னோட ரைட்டிங்ல வெளிப்படுத்துறேன். 100 சாமிலும் லப்பர் பந்துலையும் என்ன ஏதாச்சுன்னா, டைரக்டர்ஸ் வந்து தெரிவாங்க. சில டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து கண்ணாடி போட்டு தெரிவாங்க. அப்போ எனக்கு பயங்கர ஷையா இருக்கும். ரொம்ப நாள் கனவு வந்து நீங்க டைரக்டர் ஆகணும் தான். அது வந்து மயிலால வந்து இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நம்பினது எமோஷன் தான். அந்த எமோஷன் வந்து எல்லா பக்கம் ரீச் ஆகுங்கிறது என்னோடைய பிலீவ். ஆக்சுவலி அது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல இந்த சீன் வந்து கண்டிப்பா எமோஷனலா இருக்கும், இந்த சீனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? ஆச்சு. அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில இந்த படம் எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. பெண்கள் எல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க. Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஸோ எல்லா உமனுமே கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ்பிஹேவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் நம்ம இதை கிராஸ் பண்ணி தான் வந்துப்போம். அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி வந்து ஒரு மொமெண்ட், அதுக்கு பதிலடி கொடுத்ததா இருக்கலாம், இல்லை அவங்களை அடிச்சதா இருக்கலாம், அந்த மாதிரி இந்த மொமெண்ட் நடந்தது? ஆக்சுவலி நான் பர்சனலாக நான் ரொம்ப எதிர்த்து பேச மாட்டேன். அழுதுவேன். எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறத வந்து நான் வேற மூலியமாக தான் வெளிப்படுத்துவேன். இப்போ என்னோட ரைட்டிங்கில் வெளிப்படுத்துகிறேன். ஆக்டிங்கில் கூட நான் அதை வெளிப்படுத்த முடியும். பட் அவங்க அந்த கேரக்டர் அப்படி எழுதுனா மற்றபடி வந்து எனக்கு டான்ஸில் கோவம் எது வந்தாலும் எனக்கு டான்ஸில் வெளிப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வெளிப்படுத்துவேன். ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்று நடந்தது. நான் வீட்டில் வந்து அழுதேன். ஸோ அழுகும்போது எங்கள் அம்மா ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு. நானும் சொல்லிட்டேன், வீட்டில் சொல்லிட்டேன் இந்த மாதிரின்னு. அப்போ அப்பா வந்து அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அவங்க வந்து உன்னை பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கணும்னு தோணாத மாதிரி உன்னுடைய நடையும் உன்னுடைய பார்வையும் இதுவாக இருக்கணும். ஆனால் நான் அப்படி தான் இருப்பேன், ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டேன். எப்போவுமே நான் பாட்டுக்கு என்னோட இதில் இருப்பேன். ஸோ வந்து ஒரு தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கணும், உன்னை பார்க்கும்போதே அவங்க வந்து நெருங்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் நேச்சுரலாக நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஐ எம் ஸ்டில் நான் அது ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எழுதுறது கூட என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ரைட்டிங் கூட அப்படி போயிடும். ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு 30 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்க, நிறைய கதாபாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம் அப்படின்றப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏன் வந்து ஒரு டைரக்டர் தான் ஆகணும்னு ஒரு ஆசை? ஏன் வந்து ஆக்டராக இல்லாமல்? இல்லை, ஆக்டர் ஆகணுங்கிறது தான், ஆக்டர்ன்ட்டு இல்லை, டான்ஸ் ஆடுறது தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பிடிச்ச விஷயம். டான்ஸ் ஆடுறது தான் எனக்கு. ஆக்டிங்னா டான்ஸ் தான். எனக்கு டைலாக் சொல்லி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு அந்த வயசில் தெரியாது. ஆக்டிங்னாலே எனக்கு அந்த டான்ஸில் ஒரு பாவனை இருக்குல்ல, அதுதான். அப்போ நான் நிறைய டான்ஸ்க்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கேட்குற இடத்துலலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் சும்மா என்னை சுற்றி இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன அப்போ எனக்கா தோணுச்சு, ஓகே, இது சொன்னாலே நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளுக்கும் வாய்ப்பு வேற கிடைக்க மாட்டேது. ஆனால் நான் நல்லா தான் ஆடுவேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்காதுங்கும்போது இந்த சீச்சி இந்த பழ புளிக்குங்கிற மாதிரி நான் அது கட்டத்தில் நான் வீட்டுக்குள்ளே மட்டும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் போய் ட்ரை பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே மட்டும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. டைரக்டர்னா என்னென்னா அவங்க தான் எல்லாத்தையும் ஆட வைப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் வந்து அந்த ஆட வைப்பாங்கங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதனால தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஒரு வியூவில் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு டைரக்டர் ஆகணும்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிற ஒரு நாலேஜ் கூட எனக்கு அப்போ தெரியாது. அதெல்லாம் நான் விஸ்காம் படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ தான் தெரியுது. ஆனால் இப்போ இந்த ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னா 200 பக்கம் எழுதணும்னு எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்தேன்னா அப்போவே வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கதைகள் நான் சொல்லணுன்ட்டு இருக்கு இந்த டைமில். ஸோ அதனால அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி ஆசைப்பட்டு நான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்.
ஓகே. நீங்க எவ்வளவுதான் படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இன்னமும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி நீங்களே சொல்லியிருப்பீங்க, எங்கேயோ என்ன பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர இந்த கதாபாத்திரம் மாதிரி ஒரு ரெகக்னைஸ் பண்ணி நீங்க இந்த படத்துல வந்தீங்க தானே இப்படி வந்து இன்னும் பெருசா பேசப்படல. அது உங்களுக்கு என்னைக்காச்சும் அது ஹர்ட் ஆயிருக்கா? எனக்கு ஹர்ட்டே ஆனது கிடையாது. ஏன்னா எனக்கு அவங்க அப்படி அப்படி பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஏன் 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 அப்படின்னா இப்போ ஒருத்தங்க நம்ம கூட பேசுறாங்கல்ல, பேசும்போது நம்ம நடிகைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவங்க நம்மளையே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களோட அதுக்கப்புறம் அவங்க பேசுறது எல்லாமே இந்த 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 ஆக்டரை பார்த்துருக்கீங்களா, இவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரி அவங்க ஏதோ ஆக்டிங்கிறது வேற ஜோனில் வச்சு பார்க்குறாங்கல்ல, அது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இப்போ நான் ஆக்ட் பண்ண போகிறேன் இல்லையா அந்த வில்லேஜஸ்லாம், அவங்களோட க்யூரியாசிட்டிலாம் அதுதான் இருக்கும். இவங்கள பார்த்துருக்கீங்களா, அவங்கள பார்த்துருக்கீங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சீரியல் ஆர்டிஸ்ட் பற்றிலாம் கேட்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு நர்ஸ் ஒருத்தங்க என் பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு நீங்கள் ஃபீல்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு அவரே நான் அந்த சீரியலும் பார்த்ததில்ல, கூகுள்லாம் பண்ணி காட்டுறாங்க, இவரை என்னைக்காவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ரொம்ப ஃபேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு டிஸ்கனெக்ட் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே. உங்களுக்கு வந்து ஆக்டரா பார்த்தா உங்களை அந்நியமா பார்க்குறாங்களான்னு உங்களுக்கு தோணுதா? அந்நியமா ஆமாம், அது ஏதோ அவங்க ஒரு வேற ஒரு இதில் வச்சு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லை, நானும் ஆனா ஒரு ஆக்டருக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மள வந்து பரவாயில்லப்பா நம்மள ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, நம்மள கிட்ட வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து இந்த படத்தை பத்தி பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி போட்டோ எடுத்தாலும் ஷையா தான் இருக்கும். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு இப்போ சீரியஸாலுமே எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் தான். சந்தோஷம் இருக்கும் தான், ஒரு ரெகக்னைஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அது அதிகமாக நடந்துருமோங்கிற எனக்கு ஆக்சுவலா அது அந்த பயம் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு பெரிய வாய்ப்புலாம். ஏன்னா நம்ம தாட்டு தானே ஏதோ. ஸோ ஒருவேளை நம்ம அது மாதிரி ரொம்ப ஃபியராக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். எனக்கு ஏதாவது தடைப்பட்டு போனால் மட்டும் எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம போகும்போது அந்த விஷயம் நடக்காமையே இதாயிருச்சு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு ஏன் நம்மளுக்கு தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் ஸ்டில் அந்த தடங்கள்னாலையும் நல்ல விஷயம் நடக்கும். அது பின்னாடி தெரிய வரும்போது அதுவுமே டைல்யூட் ஆகிடும். ஸோ அதான். நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களை பயங்கரமாக வந்து இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொஞ்சம் நல்லா ரீச் வந்துச்சு, என்ன பீப்புள் வந்து என்னை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த கேரக்டர் சொல்லுங்க? பொன்மகள் வந்தால், அதுக்கப்புறம் மகளிர் மட்டும், அப்புறம் மாடத்தி. தண்டட்டி படம் ஷூட்டிங் போயிருக்கிறப்போ தேனியில் ஒரு ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தேடுறக்கா போய் ஒரு சின்ன சந்து தான். ஸோ அங்கே வந்து ஒரு மொபைல் ஷோரூம் இருந்தது. அங்கே போய் நான் ஏடிஎம் எங்கே இருக்கேங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னே வந்தாங்க. அப்புறம் மாடத்தின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பசங்க அதை வந்து யங்கர்ஸ் அங்கே இருக்கிற 3 பேருமே மாடத்தி பார்த்துருக்காங்க, சென்னாயும் பார்த்துருக்காங்க. ஸோ அது அப்போதான் எனக்கு மாடத்தி இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, யங்ஸ்டர்ஸ் கூட பார்த்துருக்காங்க. அது வந்து அப்போ தோணுச்சு இந்த மாதிரி ஆர்ட் மூவி அந்த மூவி இது ரீச் ஆகுது, அதெல்லாம் உடச்சிருச்சு மாடத்தி அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பொன்மகள் வந்தால், இன்ஸ்பெக்டர் ரிஷியில் அதுக்கப்புறம் நிறையா பேர் ரெகக்னைஸ் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷியில் நந்தினி மேம் என்னோட இன்ட்ரடக்ஷனே பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேர் வந்து அதை சொல்லி விஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ என்ன சீன் பண்ணாலும் அந்த சீனாகவே வந்து மாறிடுவேன், அந்த கேரக்டராகவே மாறிடுவேன், நான் வந்து மைக்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ்லாம் உடச்சிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. எதனால் அப்படி வந்து இப்போ ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக உட்காந்து கூட பேசுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த கேரக்டராகவே மாறிடுறீங்க, கழுத்து பிடிக்கிற சீனா கழுத்து பிடிச்சிடுறீங்க, எதனால் அப்படி? எனக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. அது இப்போ நான் நடிக்கிற படம் இருக்கும் இல்லையா, அதில் நான் எப்படி நடிச்சிருக்கணும் அப்படியே தான் நடிப்பேன். அதே மாதிரி நடித்தாதான் எனக்கு கரெக்டாக அது அப்படி கொண்டுட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் அப்படி தான். அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், மேபி அதை விட கொஞ்சம் ஓவர் டூவாக கூட பண்ணாதான் அங்கே இருக்கிற ஒரு ரியாலிட்டி கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தட்டிலாம் விட்டுருவேன் சம்டைம்ஸ். எனக்கே அது அறியாமல் அந்த இதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லை, கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம் தான். அது பர்டிகுலராக 100 சாமியிலும் லப்பர் பந்துலையும் என்ன ஏதாச்சுன்னா, டைரக்டர்ஸ் வந்து தெரிவாங்க சில டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து கண்ணாடி போட்டு
தெரிவாங்க. அப்போ எனக்கு பயங்கர ஷையாக இருக்கும். இதில் நடிக்கணும் லப்பர் பந்தில் பின்னாடி தான் உட்காந்துருப்பாரு. தமிழ் அந்த அந்த அதே கண்ணாடி வந்து பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, பின்னாடி இருந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் மறந்துடுவோம். ஸோ 100 சமையல டேரெக்டாக எனக்கு தனி ரூம், அவங்க வேறு பக்கம். நான் கதவை திறந்து அந்த பக்கம் போனால் தான் சாரை போய் பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் அவங்க வெறும் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, என்னோடய ஆக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே பயங்கரமாக அது அவங்க பண்ணுறதை அப்படியே என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுதான். சரி, இப்போ டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்க ஆட்கள் உங்களை பார்த்து என்னங்க நீங்கள் பயங்கரமாக நடிக்கிறீங்களே, டப்பிங் பண்ண சொன்னா அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? டப்பிங் ஸ்டுடியோவில் இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை. நான் சொன்னது இல்லாதனால நான் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எல்லாருமே ஆக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் டப்பிங் ஸ்டுடியோவில்? அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, நான் ரொம்ப பார்த்ததில்ல, டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்ததில்ல. 2-3 ஆர்டிஸ்ட் பண்ணுறது இதில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பண்ணுற கேரக்டரே கொஞ்சம் சட்டிலாக ஹஸ்கியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷனல் இருக்கும்போது எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நாள் கனவு வந்து நீங்கள் டைரக்டர் ஆகணும் தான், அது வந்து மயிலால் வந்து இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், உங்களோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்து தமிழ் மக்கள் கிட்ட கிரியேட் ஆயிடுச்சு. படத்தை பற்றி சொல்லுங்கள். எதனால் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அந்த படம் அப்படி ஒரு ரீச், அவ்வளோ பேர் பார்த்ததுக்கான காரணம் என்ன? அதில் ஒரு யூனிவர்ஸான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆக்சுவலி நான் படம் எடுக்கும் போதே நம்பினது அதுதான். பட் இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து நான் அந்த கதையை வந்துட்டு நம்ம மக்களுடைய அங்கேருந்து எடுத்த கதை தான். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா அதில் நான் நம்பினது எமோஷன் தான். அந்த எமோஷன் வந்து எல்லா பக்கம் ரீச் ஆகுங்கிறது என்னோடைய பிலீவ். ஆக்சுவலி அது கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ்பெஷலி நெதர்லாண்டில் ஆடியன்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட மயிலா படத்தோடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்கை நான் ரைட்டிங்கில் எதுக்கு அவங்க சிரிப்பாங்க, எதுக்கு அவங்க எமோஷன் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சனோ, அது ஃபஸ்ட்டு டைம் வேறு வெளிநாட்டு ஆடியன்ஸோடு நம்ம பார்க்குறோம், அது கனெக்ட் பண்ணிப்பாங்களான்னு ஒரு பயம் இருக்கும்ல. அது வந்து நான் நினைக்காத இடத்துலலாம் கூட சிரித்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட் ஹியூமர் தான் இருக்கும். அதுக்கு கூட அவங்க நல்லா சிரித்தது, இதெல்லாம் வந்து ஆஸ் அ டேரக்டராக எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே கிடைச்ச ரெகக்னேஷன் வந்து இங்கேயும் ரீச் ஆகி இப்போவும் நான் எங்கே போனாலும் கேட்பாங்க, மயிலா எப்போ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்தோடனே கேட்டீங்க. கூடிய சீக்கிரம் அந்த ரிலீஸுக்கான வேலை தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்னதான் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம வந்து அதை பண்ணாலும் பட் நம்ம ஊர் மக்கள் வந்து அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு தனி சுகம் தான். கண்டிப்பாக. ஓகே. அண்ட் வந்து உங்கள்கிட்ட இது ஸ்பெஷலாக கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க தமிழ் படங்கள் தாண்டி நான் வந்து விஸ்காம் படிக்கிறப்போ என்னை வேர்ல்டு மூவிஸ்லாம் நிறைய பார்க்க சொன்னாங்க. அப்போ பார்க்க சொன்னப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபுல்லாக வந்து சப்டைட்டில் பார்க்குறதா மேலே பார்க்குற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்து உங்க படம் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போறப்போ, தமிழ் படம் கீழே வந்து சப்டைட்டிலோட போறப்போ அது பார்க்கறப்ப எப்படி இருந்துச்சு? அதுதான் நம்ம இதை பார்த்து பயந்துட்டு இருந்தோமே, இப்போ நம்ம டைரக்டரா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மாதிரி தான் வந்து இருந்தது. அதுதான் எனக்கு நான் அந்த மாதிரி வேர்ல்டு மூவிஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஷாக் ஆனது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் சீன்ஸ் எல்லாம் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் சென்சார்டே இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய படங்களில் நம்ம அப்படி இல்லாதனால அதுவுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ லாங்குவேஜஸ் புரியாது, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருந்தது. பட் அப்பவும் கூட சில படங்களில் நம்மளுக்கு அந்த எமோஷன் ஒர்க் ஆகும். அந்த எமோஷனுக்கு வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அப்படி காட்டுற படங்களை கூட சில காட்சிகளும் சரி, இல்லை சில எமோஷன்ஸு, சில ஆக்டிங்ஸு, அது எல்லாமே எனக்குள்ளே பதிஞ்சிட்டு தான் இருந்தது. என்னை அறியாமே அது எனக்குள்ளே ஸ்டோராக. எனக்கு இப்போவுமே அது என்ன படம் அப்படிலாம் சொல்ல தெரியாது. அது என்ன படம், அந்த நடிகை யாருன்னு சொல்ல தெரியாது. மேபி இப்போ நான் ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு. ஸோ எனக்கு அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணோட ஹேர் வந்து சூப்பராக காமிச்சிட்டே இருந்தாங்க. அந்த படத்தில் அந்த ஹேரை தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஹேரில் கொடுக்குற லைட்டிங், அந்த ஹேரில் போகிற டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ், அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு நம்ம அதை வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சடனாக அந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க ஒரு ஷார்ட்டில் வந்து அவங்க அப்பா வந்து இப்படி தலை தடவி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்படின்னு பார்த்தா கை கொத்தோட அந்த முடி கொத்தோட அப்படி வரும். அது இன்ன வரைக்கும் எனக்கு பயங்கர ஒரு அந்த காட்சி வந்து பாதிப்பாக தான் இருக்குது. எனக்கு இன்னுமே அந்த படம் என்ன படம்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்லும் போது யாராவது இது பண்ணலாம் மேபி. பட்
அந்த படம் என்னன்னு தெரியாது, அந்த நடிகை யாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அது 15 வருஷம் இருக்கும் நான் அதை பார்த்து. இப்போ வரைக்கும் அந்த காட்சி எனக்கு இது அந்த மாதிரி பல காட்சிகள், பல எமோஷன்ஸ் வந்து எனக்குள்ள இன்னும் இருக்குது. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு நிறையா படங்கள் அப்படி எனக்கு கொஞ்சம் தவிச்சிருக்கேன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம படத்தை வந்து அங்கே அது கொண்டாடி பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் படங்கள் வந்து பண்ணுறப்ப டைரக்டர்ஸ்லாம் வந்து யோசிச்சு எழுதுவாங்களா, இந்த சீனுக்கு வந்து சிரிச்சிருவாங்களா, இந்த சீனுக்கு அழுதுருவாங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனிங் பண்ணுறப்ப அதை பார்த்து ரசிப்பாங்க. ஓகேடா படம் நம்ம பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனிங்கே வந்து நீங்கள் வேற ஒரு கண்ட்ரியில் போய் பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல இந்த சீன் வந்து கண்டிப்பாக எமோஷனலாக இருக்கும், இந்த சீனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு எமோஷன் அந்த காமெடி விஷயம்தான். பட் அந்த காமெடி விஷயம் வந்து அந்த இடத்துல தான் சிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா லீடை தூண்டுதான் வச்சிருந்தேன், அதுலேருந்தே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பாக அதை வந்து லாங்குவேஜ் புரியல, பட் எல்லாமே பார்த்து ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லலாம், படத்தை நான் நினச்ச மாதிரியே ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னு பார்த்தா அவங்க வந்து என்கிட்ட தேங்க்யூ இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு காஃபி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு ஒரு கேக் என் பொண்ணு தான் லீடாக நடிச்சிருக்கா. ஸோ மெலோடி அண்ட் சுடர்கொடி தான் மதர் டாட்டரோடைய ஒரு அம்மா பொண்ணு ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து டாலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படம் எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. பெண்களெல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க. இப்போவுமே படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இது. வந்து இந்த ஃபீமேலுக்கானது அப்படிலாம் கிடையாது. படம் டோட்டலாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான். அதுதான் என்னோட விருப்பமும் கூட, அப்படி தான் இருக்குது படம். ஆனால் பெண்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு இதுவாக இருக்குது. Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.